ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு டார்க்னஸ். நம்ம -17 மைண்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூயின் கிடச்சிது. இது என்ன ரூயின் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் மைண்ட் கிராஃப்ட்டை தொடர்ந்து விளாண்டு தான் இருக்கேன். வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன்னா ஒரு சில இஷ்யூஸ். அதனால் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ மட்டும் லேட்டாக வரும் மக்களே, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இது என்ன இடம்னே தெரிலங்க. நான் பாட்டுன்னு மைண்ட் பண்ணிட்டே வந்தேன். ஒரு 7 டைமண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த இடம் என்ன இப்படி சுற்றுது, இது என்னன்னே தெரில. ஒரே காப்பர் ஆட்டம் இருக்குது ஃபுல்லாக. அதனால் நான் இப்போது கொஞ்சம் உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டேன். மக்களே, இது என்ன இடம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். உள்ளே எவனா க்ரீப்பர் எவனாவது இருந்து வெடிக்க போகிறான். அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன். டிஎன்டி அந்த மாதிரி ஏடா கூடமாக எல்லாத்தையும் வச்சுருக்கானுங்க. இதுக்கு முன்னால் என் ஃப்ரெண்டு ஸ்பாக்ஸ் அவர்களோட வேர்ல்டு உள்ளே போனேன். சொல்ல அவர் பயங்கரமாக எல்லாத்தையுமே கட்டி வச்சுருந்தார். ஃபார்மு, அயன்கோலம் ஃபார்மு, அந்த மாதிரி இன்ஃபினிட்டி லாவா ஃபார்மு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக கட்டி வச்சுருந்தார். நாங்கள் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சர்வர் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே வந்து சர்வருக்கு இது பண்ணுறீங்க. யாரும் சீட்லாம் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் விளாடுவீங்களோ அவங்களாம் சொல்லிடுங்க. நான் வந்துட்டு ஸ்பாக்ஸ் ப்ரோ கிட்ட வந்து பேசுகிறேன். இவங்களாம் வராங்க ப்ரோ அப்படின்னு. உள்ள ஹனிலாம் இருக்குதுங்க. ஏங்க, இது என்ன இடம்னே தெரில. இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு பயமாக இருக்குது. நான் ஸ்பாக்ஸ் ப்ரோவை கூப்பிட்டு வரேன். ஏன்னா நான் மட்டும் போனால் என்ன ஐயோ, ஆமாம், செஞ்சிருவானுங்க. அதனால் வந்துட்டு இப்போ நான் திருப்பி வந்த வழியாகவே ரிட்டர்ன் அடிக்கிறேன். பாய் பாய், டாட்டாஸ். இன்னும் போயிட்டே இருக்குது. வர சொல்ல டக்குன்னு இறங்கிட்டேன். ஓ, வந்துருச்சா? எங்கடா? இது சரி, ஓகே. இப்போதைக்கு நான் வெளில போகிறேன். இங்கே ஏதாவது மாப் வந்து அடிச்சிட போகுது. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஜூட்டு விட்றது தான் நல்லது. சரி, ஓகே மக்களே. மறக்காமல் அது என்ன இடம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அதாச்சும் இன்னும் ஒரு சிலது மைண்ட் பண்ணணும். ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவில் இருக்கேன். இப்போ வரைக்குமே மைண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். 7 டைமண்ட் கிடச்சிது. அதுக்கு மேலே ஒரு டைமண்ட் கிடைக்காது. கங்கணக்கடி திரிகிறானுங்க. தருவனா அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறானுங்க. அண்டு இந்த 7 டைமண்ட் எடுக்க நான் பட்ட பாடு இருக்குது. ஐயோ, 1.5 மணி நேரமாக நான் மைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த 7 டைமண்ட் எனக்கு தந்தானுங்க. அது வரைக்கும் தரவே இல்லை. நானும் வந்துட்டு போட்டு அந்த தேடினேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு நான் பாட்டுட்டு போயிட்டேன். ஒரு 50 பிளாக் 60 பிளாக்குக்கு மேலேயே போயிட்டேன். இது தரவே இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இந்த 7 டைமண்டை வச்சு ஒரு சில்க்கு டச்சு பிக்காட்ஸ் வேறு நம்ம எடுத்திருக்கோம். பார்ப்போம் எத்தனை நாள் நம்ம நெதருக்கு போகிறோம் அப்படின்னு. இப்போவே 68 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இஎக்ஸ்பி ஃபார்ம் வந்துட்டு நம்ம அந்த க்ரீப்பரு ஸ்பேனர் ஒன்று கண்டுபிடிச்சோம். அந்த க்ரீப்பராக இது ஜாம்பி ஸ்பேனரு. அதிலேருந்து இந்த ஃபார்மை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இஎக்ஸ்பிக்கு தொலை இல்லை. டக்குன்னு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். அடுத்தது நம்ம நெதர் போகிற வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் 2 பக்கெட் லாவா தான் இருக்குது. ஒரு 7 பக்கெட் லாவா கிடச்ச உடனே நான் நெதருக்கு போகிற வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு உங்கள் அன்பார்ந்த டார்க்னஸ் சர்வர் விஷயத்தை வந்து எடுக்கிறேன். ஸ்பாக்ஸ் ப்ரோ கிட்ட பேசுகிறேன். பபாய்.